Heavenly Father, we want to come before you this very morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நேரா நாங்கள் கடந்து வருகிறோம். We want to welcome your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்கிறோம். We want to welcome you to speak to us, each and everyone. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படிக்காக நாங்கள் கேட்கிறோம். And now we really pray that we continue to seek your kingdom and your righteousness. ஆண்டவரே, தொடர்ச்சியாக உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய நீதியை தேடுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். So Lord, in whatever your promises in your kingdom, release unto us according to your word. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்ன வாக்கு தத்தத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதை எங்களுக்கு இப்போது உம்முடைய வார்த்தையின் மூலமாக விடுவிப்பீராக. That we will be strengthened, that we will able to understand your will. இதன் வாயிலாக நாங்கள் பலப்படுத்தப்படும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அது எங்களுக்கு ஏதுவாய் காணப்படும். In the name of Jesus, Lord, we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. This morning, I want to share something on the kingdom of God. இந்த கால வேளையில கூட தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். The title of the message is From Salvation to the Kingdom. இன்றைக்கு நம்ம செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், ரட்சிப்பிலிருந்து ராஜ்யத்திற்கு செல்லுதலின் குறித்த காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். You know, many times when we say we believe in Jesus, we are referring that we receive salvation. அநேக நேரத்தில் இப்படியாக நாம் சொல்லுகிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்திருக்கேன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். Because the limits of our understanding, the person we are referring, is only refer Jesus as Savior. நாம் குறிப்பிடுகிற அந்த நபராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் அறிமுகப்படுத்துகிறோம், புரிந்து கொள்கிறோம் என்றால், அவர் ரட்சகர் என்ற அந்த அளவில் தான் ஆண்டவரை நாம் அங்கே நிறுத்தி விடுகிறோம். We never refer Jesus as our King. Therefore, kingdom concept has never entered into our reaction or response to this person. ஆகவே இயேசு என்று சொல்லும்போது அவரை ஒரு இரட்சகராக பார்த்துவிட்டு அப்படியே நாம் அவரை நிறுத்தி விடுகிறோமே தவிர, இயேசுவை ஒரு ராஜாவாகவோ, ஒரு ராஜ்யத்திற்குரியவராகவோ, ராஜ்யத்தை கொடுக்கிறவராகவோ நாம் அவரை அதிக அளவிலே பார்ப்பதில்லை. If you preach Jesus is a savior, let me tell you, no one is going to bother you. I mean, even government won't bother about you. இயேசு ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது அதுல எந்தவித பிரச்சனையும் வராது. யாரும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். அரசாங்கமும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை கொடுக்காது. But when Paul preached about Jesus, they has perceived that this Jesus is not only a savior, but is a king, and therefore it provokes even the local government. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும் போது இயேசுவை இரட்சகராக மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக இருக்கிறார் என்று சொன்னபடியினால அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றினபடியினால அந்த கால சூழ்நிலையில இருந்த அந்த அரசாங்க அதிகாரிகளும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். If you are in the water, you need someone to save you. The Savior come, He took you out of the water, and that's it. There's no more responsibility. உதாரணத்துக்கு இப்படி வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் தண்ணீரில் அடித்துக் கொண்டு போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது ஒருவர் வருகிறார். அந்த தண்ணீரிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து காப்பாற்றுகிறார் ரட்சகர். அவ்வளவுதான். அவர் உதவி செய்து உங்களுக்கு உதவி செய்து காப்பாற்றி விட்டார். அதோடு அது முடிந்து விடுகிறது. But Jesus come as a king, that he not only save you as a king, he save you, but from today onwards, you are one of his citizens. You are one of the person in his kingdom, and you need to loyal to this king. அதாவது இயேசு கிறிஸ்து உங்களை வெறுமனே ரட்சிப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தின் ஒரு பிரதிநிதியாக உங்களை மாற்றி விடுகிறார். அந்த ராஜ்யத்திற்கு நீங்களும் பங்குள்ளவர்களாக, அந்த ராஜ்யத்தின் பிரஜையாக உங்களை இயேசு மாற்றி விடுகிறார். You don't need to get surprised. Everywhere in the world, the church only preach Jesus is Savior, but very few of them preach Jesus as their king. பாருங்க, இன்றைக்கு உலக அளவில் பார்க்கும்போது அநேக இடங்களிலே இயேசுவை ரட்சகராக மாத்திரமே பிரசங்கிக்கிறார்களே தவிர இயேசுவை ராஜாவாக பிரசங்கிப்பதில்லை. இது நம்ம ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயமாய் தான் இருக்கிறது. As a person gets rescued, gets saved, they just finish their ultimate response is to stretch out the hand, save me. Then after get saved,
I'm done. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்போது கரத்தை நீட்டி என்னை ரட்சியும் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கிறார். அத்தோடு கதை முடிந்து விட்டது என்று அப்படித்தான் நாம் நினைத்துக் கொள்கிறோம். And but today I want to share a message about kingdom is from salvation to kingdom. இன்றைக்கு நான் ராஜ்யத்தை குறித்து உங்கள் மத்தியில் பேசப் போகிறேன். அது ரட்சிப்பிலிருந்து எப்படி நாம் ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாகிறோம் என்கிற காரியத்தை விவரிக்கிறதாய் காணப்படுகிறது. And from personal salvations to the call and governance of God's kingdom. அதாவது தனிப்பட்ட ரட்சிப்பிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் அழைப்புக்கும் மற்றும் அவருடைய ஆட்சிக்கும் எப்படி நாம் உட்படுத்தப்படுகிறோம் என்பதின் காரியமாய் இது காணப்படுகிறது. Amen. So, first thing I've already said, salvation is not destination. It is the starting point of entering the kingdom. அதாவது ரட்சிப்பு என்பது ஒரு காரியத்தை ஆரம்பித்து அத்தோடு அது முடிந்து அங்கே நின்று விடுகிறதல்ல. அதுவே அந்த ராஜ்யத்தின் நுழைவதற்கு ஒரு நுழைவு வாயிலாய் காணப்படுகிறது தான் ரட்சிப்பு. Many times we pastors, we try to keep our members in the state of get saved. Make sure they continue their faith, get saved. Make sure they love Jesus, they get saved. Make sure they don't fall into temptation so that they get saved. அநேக நேரத்தில் நாம் நம்முடைய விசுவாசிகளை இந்த நிலைமையிலே தான் வைத்து விடுகிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாவத்தில் விழக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்ற காரியங்களை போய்விடக்கூடாது. அந்த ரட்சிப்பில் அங்கே அவர்களை நாம் நிறுத்தி வைத்து விடுகிறோம். Totally important to strengthen the faith of the believers. Otherwise, be waver by temptations, then all our hard works, our labor, and their salvation will be in danger. அதாவது அவர்களுடைய விசுவாசத்தை நாம் நிலைநிறுத்தி வைப்பதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் பலவித சோதனைகளும் இடர்பாடுகளும் வந்து அவர்கள் இடறி விழுந்து ரட்சிப்பை எழுந்து போகக்கூடாதபடிக்கு விசுவாசத்திலே அவர்களை நிலைத்திருக்கிறவர்களாக நாம் வைக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. But now we have a problem that after they get saved, they stay on the stage of getting saved, but they never continue their journey into overcoming and receiving rewards. அதாவது இங்கு பிரச்சனை என்றால் ரட்சிக்கப்பட்ட அதே நிலைமையிலே அவர்கள் நின்று விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த வெகுமதிகளையும் தேவன் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கடந்து போகாதபடிக்கு அப்படியே அங்கே நின்று விடுகிறார்கள். They never journey into a process that they want to rule and reign with Jesus Christ, because all their thing is they need to be saved. That's all. The rest of the day they play around in the world, but just waiting for the day to be get saved. அதாவது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி அங்கேயே நின்று விட வேண்டும். இப்படியாக தான் காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தேவனோடு கூட ராஜாவோடு கூட இணைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாய் இல்லாமல் காணப்படுகிறார்கள். And that is the purpose in saving us. God to save us is not only to free us from the penalty of sin, but to bring us into His kingdom and also to become His people who partner with Him in governing and carry out His purpose. பாருங்கள், தேவன் நம்மை ரட்சித்ததற்கான நோக்கம் என்னவென்றால் பாவ தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அங்கே வைத்து விடுகிறதற்கு மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி அவர் ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்ற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களாய் மாற்றி நம்மை அவருடைய உடன் பங்காளர்களாய் மாற்றி அவருடைய ஆளுகைக்கும் ஆட்சியின் காரியத்தின் நோக்கத்தையும் நம் மூலமாய் நடப்பிப்பதற்கு மாத்திரமே தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். Many times we keep thinking about pawang. This is a sin. Is it correct? Yes, Pastor. அநேக நேரத்திலே நாம் இப்படியாக yes, please. Yeah, and when we put too much effort on getting out of sin, pawang, your time and word, and after a period of time, you lost your focus. That after getting out from sin, what should you do? பாருங்க, நம்ம என்ன இந்த பாவத்தை குறித்தே முக்கியத்துவப்படுத்துறோம். பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும், பாவத்திலிருந்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அது நல்லதான். ஆனாலும் அதன் பிறகு என்ன காரியம்? And in Romans says that we need to see ourselves as the vessel of righteousness to serve the righteous king. அதாவது நாம் ரோமர் புத்தகத்திலே பார்க்கிறபடி அந்த நீதியின் ராஜாவுக்கு ஒரு நீதியான பிரஜைகளாக சேவை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். And always they say, see ourselves dead to sin, meaning that pay no more attention to sin, but pay all attention to the righteous king.
அதாவது நாம் நீதிக்கு செத்த நான் மன்னிக்கவும், நாம் பாவத்திற்கு செத்தவர்களாய் நம்மை நாம் நினைத்துக்கொண்டு, இனிமேல் அந்த பாவத்தை நினையாமல் நீதிக்காக நாம் பிழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். I realize sometimes that our problem is our attention, it's not other பாருங்க, things. அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், மற்ற காரியங்கள் அல்ல. நாம் எதை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுவே நமக்கு பிரச்சனையா காணப்படுகிறது. If you pay attention to what people say about you, then you'll be carried away by what people say about you. பாருங்க, ஜனங்கள் உங்களைப் பற்றி என்ன சொல்லுகிறார்களோ என்று அதை குறித்தே நான் கவனமா இருக்கும்போது, அது அந்த காற்றோட்டத்திலே தான் நான் நடத்திக் கொண்டு போகிறவனாய் காணப்படுவேன். If you pay attention only to the purpose of God, you just move forward and you love, you care, and just bring kingdom of God on this earth. Let me tell you, your focus bring you into your fruitfulness. அதாவது நீங்கள் எதை கண்ணோக்கி பார்க்கிறீர்களோ, அதை தான் உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களை முழுமையாக்கும். தேவனுடைய நோக்கத்தையும், அவருடைய காரியங்களை குறித்து நீங்கள் முக்கியத்துவம் படுத்தும்போது, அவருடைய அன்பிலும், அக்கறையிலும் நீங்கள் கவனம் செலுத்தி, அப்படியாக தேவனுடைய காரியத்திலே முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Focus on sin, you bear fruit of sin. Focus on righteousness, you bear fruit of righteousness. நீங்கள் பாவத்தை குறித்து நோக்கி பார்க்கும்போது, அந்த பாவத்தின் கனிகளை கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். அதே வேளையில நீதியின் காரியத்தை கண்ணோக்கமிட்டு, அதை நாம் நம்முடைய முன்னோக்கமாய் வைக்கும்போது, நீதியை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Focus on the kingdom and your church move in the power of the kingdom. அதாவது உங்களுடைய சபையும் ராஜ்யத்தின் காரியத்தை நாம் முன்னோக்கி நடக்கும்போது, உங்களுடைய சபை வல்லமுள்ள சபையாக அப்படிப்பட்ட காரியத்திலே அது முன்னேறுகிறதாய் காணப்படும். I just felt that the churches of India, you will have great power and authority because in the process of persecution, you all stand firm. And I know God loves you all, and I know God is going to use all of you. நீங்கள் இப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் கூட, நீங்கள் பலமுள்ளவர்களாயும், உள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் உங்கள் மேலே கண்ணோக்கமா இருந்து, இன்னும் உங்களை பலப்படுத்தி, உங்களை முன்னேற்றத்தின் வழியிலே நடத்துகிறவர்களா இருக்கிறார் என்று இந்திய தேசத்தை குறித்து நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். It's no way for me to say all of you are lukewarm, you know. No, in this stage, everyone have sharpened your spiritual senses and focus on serving God. அதாவது நீங்கள் வெதுவெதுப்பா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய புத்திகளை கூர்மையாக்கி, தேவனுடைய காரியத்திற்காக நீங்கள் கூர்மையாக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய காரியத்தை எப்படி சுவிசேஷமா அறிவிக்க வேண்டும் என்று அதிலே நீங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But the kingdom of darkness come to you as a kingdom, but you face them not in the kingdom, but just a church. You are in the lower hand. அதாவது அந்த இருளின் ராஜ்யம் உங்களிடத்தில் வரும்போது, அந்த இருளின் ராஜ்யத்தை சந்திக்கும்போது, ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளாக நீங்கள் அதை சந்திக்காமல், ஒரு சபையாய் தான் நீங்கள் அந்த இருளின் ராஜ்யத்தை சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். So therefore, teach your church, build your church to understand the concept of kingdom and serve in the kingdom purpose. ஆகவே உங்களுடைய சபையை நீங்கள் இப்படியாக மாற்றி அமைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி, தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக அவர்களை ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றுங்கள். ஆகவே உங்களுடைய கண்ணோட்டம் தேவனுடைய ராஜ்யமாய் காணப்பட வேண்டும் உங்களுடைய சபையிலே. Amen. And point number one, I want to say, salvation is the door into the kingdom. அதாவது முதலாவது குறிப்பு, இந்த ரட்சிப்பு என்பது ராஜ்யத்திற்கான ஒரு திறவுகோலா இருக்கிறது. And Jesus speaks to Nicodemus and says that, truly, truly, I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. இயேசு கிறிஸ்து இங்கு நிக்கோதேமுக்கு அங்கு பதிலுரை கொடுக்கும்போது இப்படியாக அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். And here says very clearly that we are reborn or regenerate and we be born again, we are entering into the kingdom of God. நாம் மறுபடியும் பிறந்ததற்கான நோக்கம், மறுபடியும் பிறந்தது எதற்கு என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகவே. So believing in Jesus Christ itself is not just to get you safe, but to get you into another place, another realm that belongs to God. That place is called kingdom of God.
அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டது வெறும் ரட்சிப்பிலே இருப்பதற்காக மாத்திரமல்ல, அதிலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் கடந்து போகும்படியாக தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக அந்த ராஜ்யத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். And Colossians chapter 1 verse 13, we are very familiar. Here says that he has delivered us from the domain of darkness and transferred us to the kingdom of his beloved son. நமக்கு எல்லோருக்கும் அறிமுகமான நன்றான வார்த்தை கொலோசியர் 1:13 நாம் வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். We are in the domain of darkness according to the word of God. வேதவசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நம்ம அந்த இருளின் அதிகாரத்திலே இருந்தவர்களாய் இருந்தோம். That is in the past. We are in the domain of darkness. அதாவது கடந்த காலத்திலே நம்ம அந்த இருளின் அதிகாரத்திலே இருந்தவர்களாய் காணப்பட்டோம். People haven't known Jesus as their king, surrender their life to the King of Kings. They live in the domain of darkness. அதாவது ராஜாவாக இயேசுவை அறியாமல் ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறாமல் அவர்கள் இப்படியான இருளின் அதிகாரத்திற்குட்பட்டவர்களாய் காணப்பட்டோம். But the Bible says he transferred us to the kingdom of his beloved son, the kingdom of light. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களாய் இருந்தவர்களை தேவன் மாற்றி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவாகி தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. So you must understand the darkness and light. Believing in Jesus is not just take away the penalty of sin, but is also bring us from one kingdom to another kingdom. அதாவது இருளின் ராஜ்யத்தில் இருந்தவர்களாகிய நாம் வெறும் வெளிச்சத்திற்கு வந்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் இராமல் வேறொரு ராஜ்யத்தில் அதாவது இருளில் இருந்தவர்களாய் நாம் இப்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தவர்களாய் இருக்கிறோம். But today most of the gospel we preach, you believe in Jesus, one day you go up heaven. பாருங்க இன்னைக்கு நம்முடைய சுவிசேஷம் எப்படி இருக்கு, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீ பரலோகத்துக்கு போவாய் ரட்சிக்கப்படுவாய். அதுதான் But நம்முடைய the சுவிசேஷம். person who haven't go up to heaven, they don't know what to do because they still feeling that they are in the kingdom of darkness. அதாவது அந்த பரலோகத்துக்கு போன பிறகு கூட அநேகருக்கு தெரியாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இன்னும் நான் இருளின் ராஜ்யத்திலே தான் இருக்கிறேன் என்று அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள். The faster you tell your people they have already transferred into the kingdom of light, instead of staying here in the kingdom of darkness and waiting for one day to transfer to heaven, the faster you explain to them, the faster they can understand their authority. அதாவது எந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு துரிதமாய் இப்படிப்பட்ட உபதேசங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதில் செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். இருளின் ராஜ்யத்தில் இல்லாமல் வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குட்பட்டவர்களாய் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாய் அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். Amen. No, so therefore salvation is not a finish line. It's not like a marathon. You enter the salvation, you finish line, you wait for the trophy. No, but it's the doorway, the beginning of a kingdom life. அதாவது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்பது மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் ஒரு வெற்றியை முடித்து விட்டு ஏதோ ஒரு பரிசு பொருளை பெற்றுக்கொண்டு முடிந்து போய் விடுகிற கதை அல்ல. ரட்சிப்பு என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நுழைகிற ஒரு நுழைவாயிலாய் தான் அது ஆரம்பிக்கிறது. Being born again is changes more than just your identity, but it changes the lordship, and from self-centered living to living under the kingship of God. அதாவது இந்த மறுபடியும் பிறப்பது என்பது நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நமக்கு ஆளுகை தன்மை கொடுக்கிறதாயும் காணப்படுகிறது. அதாவது சுய மையத்திலிருந்து நம்மை நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிற ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. I pray that you will understand that God is doing a powerful thing in your life. He bring you out from darkness. Now he is your king, and now you live for him. இப்போ தேவன் உங்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார், உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று அவருடைய காரியங்களை உங்கள் மத்தியில் அவர் செயல்படுத்துகிறார். Without explaining these things, many of our believers, even after they believe in Jesus Christ, they still live for themselves. So you don't put too much hope for people like this will be fervent for Jesus Christ in your church, because their Lord is still themselves. They live only for themselves.
So if you don't teach them the kingdom, then they will continue to live in other kingdom. இப்படிப்பட்டதாய் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் அவர்களுக்கு சரியான விதத்திலே போதித்து புரிய வைக்காமல் இருந்து விடுவீர்களானால் அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்திலே தான் வாழுகிறவர்களாய் இருப்பார்களே தவிர அவர்களிடத்திலிருந்து நீங்கள் மேலான காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயங்களை போதித்து அதிகாரத்தின் காரியங்களை போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. Salvation is is entrance, and the kingdom is assignment. This is by E.M. Bounds. E.M. பவுன்ஸ் என்கிறதான தேவதாசன் இப்படி சொல்லியிருக்கார், ரட்சிப்பு என்பது வெறும் ரட்சிப்பு நுழைவாயில் தான், ஆனால் ராஜ்யம் தான் நமக்கு நியமிக்கப்பட்ட பணி, நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம். Such a powerful words. The kingdom is your today's assignment. இது ஒரு வல்லமில்ல வார்த்தையாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய காரியமாய் காணப்படுகிறது. Second, the core of the kingdom. What is the core of the kingdom? The core of the kingdom is God's rule. அதாவது இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், இந்த ராஜ்யத்தின் முக்கியத்துவம் மைய பகுதி என்னவென்றால் அது தேவனுடைய ஆளுகையாய் காணப்படுகிறது. Matthew 6 verse 10 says that your kingdom come, your will be done on earth as it is in heaven. மத்திய 6:10 இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. You see, your kingdom come. It is God's kingdom to come. அதாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் அங்கு வர வேண்டும். And your will is to be done on earth as it is in heaven means that this is something that we care. We care for what God wants to do on this earth. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக என்று நாம் சொல்லும்போது எதற்காக நாம் அக்கறைப்படுகிறோம் என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். And I believe that God is good and He is working in the midst of us. நான் நம்புகிறேன் அவர் நல்ல தேவனா இருக்கிறார். அவர் நம் மத்தியில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And Psalms 103 verse 19 here says that the Lord has established His throne in the heaven and His kingdom rule over all. சங்கீதம் 103:19 கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. You see, God rule over all means when the kingdom as he talk about his throne and then he's talk about his kingdom rule. இங்கு இதை நாம் பார்க்கும்போது அது அவருடைய சிங்காசனத்தையும் இங்கு குறிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் அவர் சகலத்தையும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So let's us make understand of one point. Sometimes we understand kingdom of God is a place like going heaven. You know, so we thought that the kingdom of God is just a domain of location, physical location, a cubic feet. But what is truly is the core of the kingdom of God is when He ruled and His order was executed. அதாவது நாம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது இப்படியாக நாம் புரிந்து கொள்கிறோம், பரலோகத்துக்கு கடந்து போவது என்று அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னவென்றால் ஏதோ ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர அது தேவனுடைய ராஜ்யம் என்ன என்று சொல்லும்போது அது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய கட்டளைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு காரியமாய் தான் இந்த தேவனுடைய ராஜ்யமானது காணப்படுகிறது. The kingdom of God is not a physical location, but a realm of divine rule and order. அதாவது இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது சரீர பிரகாரமான ஒரு இடத்தை விட்டு ஏதோ ஒரு இடத்திற்கு நாம் கடந்து போகிறோம் என்பதாக அது இல்லாமல் தேவனுடைய ஆளுகையும் கட்டளைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது தான் தேவனுடைய ராஜ்யம். The goal rule of true believers is not just merely go to heaven, but bringing God's rule on earth.
அதாவது ஒரு விசுவாசியினுடைய அந்த வாழ்க்கையின் அவருடைய முக்கியமான அந்த மைய கருத்து என்னவா இருக்கும் என்றால், வெறும் பரலோகத்துக்கு போவது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ஆளுகை பூமியிலே கொண்டு வருவது தான் ஒரு விசுவாசியினுடைய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய் காணப்படுகிறது. And that tells us a very powerful message that God is expecting us to participate in this ruling works on this earth. அதாவது ஒரு முக்கியத்துவமான காரியத்தை இது வெளிப்படுத்துகிறது. தேவன் பூமியில ஆட்சி செய்கிறதிலே நம்மையும் அவர் பங்காளிகளாக வைத்திருக்கிறார். You see, kingdom's prayer in our prayer altar, we pray in the kingdom. The kingdom's prayer invite God's will into every spheres, like in family, in workplace, in city, and the nation. அதாவது இந்த ராஜ்யத்தின் ஜெபத்திலே நாம் வரவழைக்கிறோம் என்றால், தேவனுடைய சித்தமானது நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, வேலை செய்கிற ஸ்தலத்திலே, பட்டணத்திலே, தேசத்திலே இப்படியாக கர்த்தருடைய திட்டங்களும், சித்தங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். So when we pray and God's kingdom come, when we pastor a church, we gather people to pray. What we pray? Pray God's kingdom to come. அதாவது நாம் சபையா கூடி வந்து ஜெபிக்கும்போது எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். So George Mueller says the kingdom is not geography, it's divine government in humans' hearts. அதாவது ஜார்ஜ் முல்லர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், ராஜ்யம் என்பது ஒரு பூகோள இடமாக அது கருதப்படாமல், அது மனித உள்ளங்களில் தெய்வீக ஆட்சி செய்வதை குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. The first steps of the kingdom demonstrate in our hearts. அந்த ராஜ்யத்தின் முதல் பகுதியானது நம்முடைய இருதயத்திலே தான் அது செயல்படுகிறதாய் காணப்பட வேண்டும். When our hearts was ruled by God, not only just our hearts keep saying sorry, I repent, but when our hearts ruled by God, நம்முடைய இருதயமானது தேவனாலே கிரியை செய்கிறதாய் காணப்பட வேண்டும். அது என்னவென்றால், ஆண்டவரே மன்னியும், இதிலிருந்து என்னை விடுவி என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்ட காரியம் அல்ல. When God rules in our heart, then we want to do what God wants to do. தேவன் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவன் என்ன செய்கிறாரோ அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். When we are at home, when we see things are not in order, we want to take the initiative. We want to make sure that the things in God's order. அதாவது நம்முடைய வீட்டிலே பார்க்கும்போது காரியங்கள் சரியாக செய்யப்படாமல் இருக்கும்போது அந்த காரியங்களை தேவனுடைய பார்வையின்படி எண்ணத்தின்படியும் எல்லாவற்றையும் நாம் நியமப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So in my house you never hear secular music because in my house there's an order. Things of the world will not penetrate my whole atmosphere in my house. அதாவது என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வீட்டிலே உலக பிரகாரமான இசை காரியங்களோ, அந்த பாடல்களோ கேட்கப்படாது. ஏனென்றால் இது தேவனுடைய கட்டளைக்குட்படுத்தப்பட்டு தேவனுடைய காரியங்களை நியமிப்பதிலே செயல்படுத்துகிற காரியமாக தான் என்னுடைய வீடு காணப்படுகிறது. In my house, you will never heard any curse. You will never heard any vulgar words. You never heard any unclean joke. No, in my house there's an order. God has an order in my house. அதாவது என்னுடைய வீட்டிலே எந்த விதமான கெட்ட வார்த்தைகளோ, கெட்ட விதமான கேலி பேச்சுக்கான இடங்களோ, மற்ற காரியங்களோ காணப்படாது. ஏனென்றால் என்னுடைய வீடு தேவனுடைய நியமத்தின்படி நடப்பிக்கப்படுகிற ஒரு சட்டத்திட்டத்திற்குட்படுத்தப்பட்ட வீடாய் காணப்படுகிறது. I pray that we understand God's expecting us rule our house like the way He ruled in our house. அதாவது தேவன் எப்படியாக ஆட்சி செய்கிறாரோ அப்படிப்பட்டதான ஆட்சியை உடையதாக தான் என்னுடைய வீடும் தேவனுடைய ஆளுகையினாலே காணப்பட வேண்டும். Some parents are very spiritual, but they're not taking any order or instruction or rulership in their house. Their children playing handphones, but they have no power to rule over that issue.
பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பத்தினர், பெற்றோர்கள் ஆவிக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் கூட தங்களுடைய பிள்ளைகள் இந்த கைபேசியிலோ, தொலைபேசியிலோ அவர்கள் அங்க விளையாடிக் கொண்டிருக்கும்போது, அதை அவர்கள் நேமப்படுத்தி அதிகாரத்திற்குட்படுத்தப்பட்டவர்களாய் அந்த காரியத்தை குடும்பத்திலே அவர்கள் செயல்படுத்துவதில்லை. Until you take initiative to rule in the house, God will never take any actions before you take action. அதாவது உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான எந்த முயற்சியையும் எடுக்காவிட்டால், தேவனும் அப்படிப்பட்டதான முயற்சியை உங்களுக்கு எடுக்க மாட்டார். ஏனென்றால், முதலில் நீங்கள் தான் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். Trust me, God will hold you responsibility if you don't take rulership in your house. அதாவது தேவன் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களைப் போல அந்த அதிகாரத்தை எடுத்து காரியத்தை செயல்படவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Number 3, from salvation to overcoming. This is a process of spiritual growth. அதாவது 3வது ரட்சிப்பிலிருந்து மேற்கொள்கிறதான ஒரு காரியம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான இது செயல்பாடுகளாய் இவைகள் காணப்படுகின்றன. Philippians chapter 2 verse 12 to 13 says that work out your own salvation with fear and trembling, for it is God who works in you both to will and to work for his good pleasure. அது பிலிப்பியர் 2, 12, 13 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கும்போதும் அதை அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். This part of the scripture is very powerful. He say, it is God who works in you both to will and to works, meaning that it is God who initiates inside of you a desire. Then also he also push you, give you strength to do the right things, work on your own salvation. அதாவது இந்த வசனம் வெறும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வசனமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உண்டா உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய அந்த வாஞ்சையை நமக்கு கொடுக்கிறார். அதற்கான முயற்சியை கொடுக்கிறார். அதை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் அங்கு விரும்புகிறவராய் இருக்கிறார். So the first thing I want to say, when you have suddenly had a prompting in your heart, it is the Holy Spirit who push you to awaken you and to encourage you. So don't quench the Holy Spirit. Don't stop that prompting. You need to do it because it's the work of the Holy Spirit. ஏனென்றால் உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு உந்துதல் கொடுக்கப்படும். அந்த உந்துதல் வரும்போது நீங்கள் அதை அங்கேயே அப்படியே அதை மட்டுப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் அதை செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டி எழுப்புகிறார். அதிலே நீங்கள் கவனமுள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியின் கிரியை அறிந்து கொண்டு அதிலே செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய உந்துதலை நீங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. You see, devil will never tell you read Bible. You must understand this must be from God. And devil never tell you that, oh, you are not doing right. Repent. Devil will never say that to you. பாருங்க, பிசாசு நீ வேதத்தை படி என்று உங்களுக்கு சொல்ல மாட்டான். நீ இதிலிருந்து மனம் திரும்பு என்று சொல்ல மாட்டான். ஆகவே நாம் அப்படிப்பட்டதான உந்துதல் வரும்போது அதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாய் அதை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So when we respond to that prompting to will us, the Holy Spirit will give us that desire. We follow through and we will start on our journey of growth, our process of spiritual growth from salvation to overcoming. அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் அந்த உந்துதலை கொடுக்கும்போது அதை நாம் கவனித்து புரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படும்போது அந்த ரட்சிப்பின் காரியத்திலிருந்து நாம் மேற்கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவோம். And then Revelation 3 verse 21, many times we claim that we live in the end time, but we are not doing anything about end time. பாருங்க, அநேக நேரத்திலே நாம் கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த கடைசி காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம். We are sometimes behave like the fans that watching on the badminton match. All we want to know is what's the result, and we didn't know that we are in the match.
பாருங்க, அநேக நேரத்துல இது எப்படி இருக்கிறது என்றால், இந்த இந்த பேட்மிண்டன் இந்த மேட்சை பார்க்கிறவர்களைப் போல தான் காணப்படுகிறோமே தவிர, அதில முடிவு என்ன என்று வருகிறதை கண்டு கொள்ளவே ஆவலா இருக்கிறோமே தவிர, நாமும் அந்த மேட்சிலே ஒரு பங்காளர்களாய் அங்கு அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். We look at Israel, we look at the world, and we keep guessing when Jesus is coming back. But we didn't pay attention that when Jesus coming back, we are to give account to him. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிறோம், மற்ற காரியத்தை பார்க்கிறோம், உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். இயேசு எப்போது வரப்போகிறாரோ என்று அதற்கு காத்துக்கொண்டு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது இதிலே என்னுடைய பங்களிப்பு என்ன என்று அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Revelations chapter 3 verse 21 says that the one who conquers, I will grant him to sit with me on my throne. வெளிப்படுத்தல் 3:21 இப்படியாக நான் வாசிக்கிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். See, this is the final call. If you conquer your sins, get well done on your assignment on earth, and He'll grant you a throne. அதாவது நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் வாழும்போது, இந்த பூமியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் மேற்கொண்டவர்களாய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்போது, அப்போது உங்களுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த வெகுமதி ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். So salvation is the starting point, overcoming is the process, and finally reward is the outcome. அதாவது இந்த ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பமா இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். 3வதாக இப்படியாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி அந்த தேவனுடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதுதான், அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்கிறது தான் முடிவா இருக்கிறது. But today our theology is so upside down or incomplete. Say salvation, just get saved, then reward will come automatically. No, the process in the middle. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இறையியல் கருத்துக்களும் உபதேசங்களும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டால் போதும், நமக்கு வேண்டியதான அந்த வெகுமதி, தேவன் கொடுக்க வேண்டியதான அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றுதான் நாம் நினைக்கிறோமே தவிர, அந்த மத்திய பகுதியில் இருக்கிறதான அந்த மேற்கொள்ளுகிறதான அந்த பாதையின் ஊடாக நாம் கடந்து போய்விட மறந்து விடுகிறோம். But maybe pastor you'll say no, our theology is not like that. But the issue is your member doesn't know. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா ஐயா நாங்க அப்படியெல்லாம் போதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசிகளுக்கு இதை குறித்ததான அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். We are not stretching good enough until they can understand by heart. பாருங்க, நாம அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் அதை விரிவாக்கப்படுத்தி அவர்களுக்கு புரிய வைக்காவிட்டால் அவர்களாலே அதை புரிந்து கொள்ள முடியாது. But again, victorious life is not achieved by self-effort, but by continuous submission to the Holy Spirit. அதுபோலவே இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது நம்முடைய சுய முயற்சிகளினாலே நாம் அடைந்து தீர்கிற ஒரு காரியமாயிராமல், தொடர்ச்சியாக நாம் பரிசுத்த ஆவியினருக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதிலே இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. Meaning it is not build your own kingdom, but rather it is by continue to submit yourself to the Holy Spirit. இது உங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டுகிறதாயிராமல், நீங்கள் பரிபூர்ணமாய் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Kingdom people are not satisfied with being rescued, but they long to be used. அதாவது ராஜ்யத்தின் பிரஜைகள், ராஜ்யத்தின் மக்கள் வெறும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பதிலே அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்களே தவிர, அவர்கள் தங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே உபயோகமுள்ளவர்களாய் இருப்பவர்கள் தான் ராஜ்யத்தில் புத்திரர்களாய் இருக்கிறார்கள். We thank God for Jesus Christ save us. இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம ரட்சித்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். But Jesus saved us for greater purpose. ஆனால் தேவன் இதை காட்டிலும் மேலான ஒரு நோக்கத்திற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார். So E.M. Bounds has one word says that we are not only safe from something, but we are safe for something. அதாவது இஎம் பவுன்ஸ் என்பவர்கள் இப்படியாக சொல்லியிருக்கார்கள், நாம் ஏதோ ஒன்றிலிருந்து வெறும் ரட்சிக்கப்படவில்லை, ஏதோ ஒன்றிற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
meanings that we are not just saved from demons, from darkness, but we saved for something greater called dominion of the kingdom. அதாவது இதற்கு அர்த்தம் என்னவென்றால், பிசாசின் பிடியிலிருந்தும், இருளின் ராஜ்யத்திலிருந்தும் வெறும் விடுவிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமே நாம் இராமல், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாகவும், வெளிச்சத்திற்குரியவர்களாகவும் ஏதோ ஒரு மேலான காரியத்தை செய்வதற்காக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are saved, become the family in the be the member of the family of God. நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான நோக்கம் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர்களாய் நாம் மாறுவதே. We are saved to be the bride of Christ. தேவனுடைய கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருப்பதற்காகவே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். We are saved and called to become the army, the soldier in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் சேனை வீரர்களாய் இருப்பதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are saved to be a members of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமுள்ளவர்களாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுவதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Not only that, we are saved to become the ecclesia, the governing body in the kingdom of God. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் தேவன் ஆளுகை செய்கிறதான அந்த தேவனுடைய அரசாட்சியிலே இருக்கிறதான அந்த சபையாய் இருப்பதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Then how should we do? Point number 4, the kingdom prayer. From personal needs to God's agenda. அதாவது 4வது குறிப்பு என்னவென்றால், இந்த ராஜ்யத்தின் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தனிப்பட்ட தேவை சந்திப்பதிலிருந்து தனிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற காரியத்திலிருந்து தேவனுடைய அந்த அட்டவணை திட்டம் என்ன என்பதை அறிந்து அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Teach them how to pray is such a powerful, important mandate. அதாவது நம்முடைய விசுவாசிகள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Matthew 6:33 says that, but seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. மத்தேயு 6:33 இப்படியாக வாசிக்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You see, many times our prayer is the things that we need. அநேக நேரம் நம்முடைய ஜெபங்கள் எப்படியா இருக்கிறது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். But God expects us to pray for his kingdom and his righteousness, his order, his righteousness, his execution. ஆனால் தேவன் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் செயல்படுத்தப்பட வேண்டும், அவருடைய ஆளுகை செயல்படுத்த வேண்டும், அவருடைய ஆட்சிக்கான காரியங்கள் அதிகாரங்களும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் வாஞ்சிக்கிறார். Remember, I say point number 2, the core of the kingdom is God's rule. When we seek the kingdom of God, means we are praying that he will come and rule. 2வது குறிப்பில் இதை நான் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது, அவருடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், அந்த ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் நாமும் ஆளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, abundance of blessing is a byproduct. பாருங்க, நமக்கு வருகிறதான இந்த இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாய் இருந்தாலும் கூட, it is a byproduct of hearing God, obey God's words, live for Jesus. Is a byproduct of loving God and serving God. அதாவது தேவனுக்கு நாம் அன்பாய் ஊழியம் செய்து அவரை நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பிரதிபலிப்பாக இருந்தாலும் கூட, you doesn't have to worry much whether God will bless you. As long you serve him, he will bless you. That's all. ஆகவே அந்த ஆசீர்வாதம் என்பது அவருக்கு எந்த அளவுக்கு நாம் ஊழியம் செய்து, அதாவது அவருக்கு சேவை செய்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதா இருக்கிறது. அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You see, Romans 14 verse 70 says that for the kingdom of God is not a matter of eating and drinking, but of righteousness and peace and joy in the Holy Spirit. ரோமர் 14:17 இப்படியாக வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யமானது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. Such a wonderful promises of God. ஒரு வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்களா இது காணப்படுகின்றன.
that his kingdom is about righteousness, peace, and joy in the Holy Spirit. அதாவது இந்த தேவனுடைய ராஜ்யமானது பரிசுத்தாவினாலே உண்டாகிற அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தையும் அது அங்க குறிப்பிடுகிறதா இருக்கிறது. And Paul even say that don't have too minded by drinking, party, enjoy. It's not about that. ஆகவே இங்க பவுல் சொல்லுகிறார், நீங்கள் புசிப்பதிலும், குடிப்பதிலும், மகிழ்ச்சியா இருப்பதிலும், களி கூறுவதிலும், அதிலே கண்ணோட்டமாய் நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். Sometimes pastors, we really want to help the church to gel together, means to have good fellowship, and we have a lot of party or activities. பாருங்க, அநேக நேரத்துல சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் தேவைப்படுகிறது. ஐக்கியமும், கொண்டாடுதலும், மகிழ்ச்சியும், களி கூறுதலும் காணப்பட வேண்டும். ஆனாலும் கூட there is a place for that. There is a place for that. அதற்கான ஒரு இடம் இருக்கிறது, ஒரு நேரம், அதற்கான ஒரு காரியங்களுக்கு காணப்பட வேண்டும். But the issue is, after eating and drinking, do you talk about righteousness, peace, and joy? அந்த புசிப்பும், குடிப்பும், கொண்டாட்டமும், களி கூறுதலும் முடிந்த பிறகு நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் குறித்து நாம் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? So, many prayers remain in that what I need. அநேக நேரத்துல நம்முடைய ஜெபங்கள் எப்படியா காணப்படுகிறது என்றால், எனக்கு என்ன தேவை என்பதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கிறது. But the kingdom prayer asks, Lord, what do you want to accomplish in this place? ஆனால் இந்த ராஜ்யத்தின் ஜெபம் எப்படி காணப்படுகிறது என்றால், ஆண்டவரே, உம்முடைய சித்தங்கள் இந்த இடத்திலே எப்படியாக நான் செயல்படுத்தி முடிக்க வேண்டும். You see, a kingdom perspective prayer, you will live this prayer out from self-centeredness, but into partnership with God's eternal plan. அதாவது இந்த ராஜ்யத்தின் கண்ணோட்டத்திலே காணப்படுகிறதான ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்பட வேண்டும் என்றால், சுய சித்தத்தின் காரியங்களை சுயத்தை மையமாக வைத்து கேட்கப்படாமல், தேவனோடு கூட இணைந்து பங்காளர்களாய் செயல்பட்டு, தேவனுடைய நித்திய நோக்கத்திற்கான என்னுடைய செயல்பாடு என்ன என்பதை கேட்கிறதாய் காணப்படுவதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஜெபம். Somehow one of the very root of evil within us as a human is self-centeredness. மனிதருக்குள்ளாக காணப்படுகிறதான ஒரு தீமையான காரியம் என்னவென்றால், அது சுயத்தை மையப்படுத்தி சுயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். We focus all our needs. We want people focus on our needs. We want people serve our needs. பாருங்க, நம்ம எல்லாமே நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், ஜனங்கள் நம்முடைய காரியங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், ஜனங்கள் என்னை பார்த்து எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று, அதுதான் என்னுடைய காரியமாய் சுயம் அப்படிதான் வெளிப்படுகிறது. We can't help. We think that we are the center of everything. பாருங்க, நம்ம நினைக்கிற எல்லாவற்றுக்கும் மையமாய் நான் தான் இருக்கிறேன், என்னை மையமாக வைத்து தான் எல்லாம் நடக்க வேண்டும். But apparently no. God is the center of everything. ஆனால் வெளிப்படையாக சொல்லும்போது அது அப்படி கிடையாது. தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மையஸ்தராய், முக்கிய புள்ளியாய் காணப்பட வேண்டும். Just focus on God, His eternal plan, then everything will go into a plan. ஆகவே தேவனுடைய நித்திய திட்டத்திற்கான காரியத்தை நான் கண்ணோக்கி பார்க்கும்போது, மற்ற என்னுடைய திட்ட காரியங்கள் எல்லாம் தானாகவே செயல்படுகிறதாய் காணப்படும். So when the church seek God's kingdom, God will take responsibility for the need of His kingdom people. ஆகவே சபையானது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக பொறுப்பெடுத்து காரியங்களை செய்யும்போது, தேவன் சபைக்கான என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கான காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். After all, He have said, seek the kingdom of God and His righteousness, all these things will be added to you. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. I experience, I can be the witness of these promises. I seek God first, and He will add everything I need into my life. இந்த வாக்குத்தத்தத்திற்கு நானே ஒரு சாட்சியுள்ளவனாய் காணப்படுகிறேன். இதை நான் அனுபவிச்சும் இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தை நான் முதலாவது தேடும்போது, அவருடைய நீதியை தேடும்போது, எனக்கானவைகளை தேவன் ஏராளமாய் சந்தித்து இருக்கிறதை என்னாலே சாட்சியாக சொல்ல முடியும். There's one times I need to start. You see, the Lord actually
instructed me to start a new mission point. I wish I already have one. He wanted me to start the second one at the same time. ஒரு முறை இப்படியாக நடந்தது. ஏற்கனவே எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. அதை நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் இது 2வது ஊழியமாக இந்த ஊழியத்தை நீ ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னோடு கூட இடைப்பட்டார். At first, I disagreed with God, but later on, I submit myself to Him and I start the second mission place. அதாவது முதலாவது நான் தேவனோடு கூட இந்த காரியத்திலே நான் ஒத்துப்போகவில்லை. அதன் பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து என்னை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே இந்த 2வது இடத்திலே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுத்தேன். And then, but the day when I want to move out for mission, suddenly my boy was sick, rush into hospital. பாருங்க, அந்த 2வது இடத்தில போய் நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று காரியத்தை செயல்படுத்தி அதற்கு கடந்து போகும்போது, என்னுடைய மகன் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டு, அவன் மிகவும் அந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டான். And I asked God, how can it happen? And how am I going to serve you if devil can attack me in such a skill? அப்ப ஆண்டவரை பார்த்து கேட்டேன். ஆண்டவரே, பிசாசு இப்படிப்பட்ட தாக்குதலை கொடுத்து செயல்படுத்தும்போது, எப்படி நான் இதை செயல்படுத்த முடியும்? எப்படி நான் போய் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்று நான் கேட்டேன். And God said to me, if you take care of my house, I'll take care of your house. ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய வீட்டை நீ பொறுப்பெடுத்து நடத்தும்போது, உன்னுடைய வீட்டின் காரியத்தை நான் பொறுப்பெடுத்து நடத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். You know, then what happened? I say, yes, God, if you say so, I believe in you. You know what happens? Since that day, my family never got anyone fall sick for more than 2 years. பாருங்க, அப்படி நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன். ஆண்டவரே, காரியம் இப்படியா இருந்தால் நீர் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்த பிறகு, அதன் பிறகு என் வீட்டில யாருமே வியாதிக்குட்படுத்தவே ஒரு 2 வருடங்கள் யாருக்குமே எந்த வியாதியுமே வரவில்லை. You see, can you imagine? My whole family, there are 5 people, 3 are children. They are all so young. They easily get sick. But you know, we went through at least a year or plus of time moving in the mission work, moving in the ministry, and our children are well taken care by God. பாருங்க, எங்க வீட்ல நாங்க மொத்தம் 5 பேரு. அதுல 3 பேரு எங்களுடைய பிள்ளைகள். அவர்கள் சிறு பிள்ளைகளா இருந்தார்கள். பொதுவாக சிறு பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு பலவீனம் வரும், வியாதி வரும். ஆனால் 1 வருஷத்துக்கு மேலாக அதிகமாக நாங்கள் ஊழியத்தில ஈடுபட்ட பிறகு, அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு வியாதியுமோ, எந்தவித வியாதியும் தாக்குதலோ ஏற்படவே இல்லை. The other person who has the total right to make this testimony is George Mueller. இப்படிப்பட்டதான சாட்சியை இன்னொரு நபர் சொல்லக்கூடுமானால் அவர் யார் என்றால் அவர்தான் ஜார்ஜ் முல்லர். He has raised up many orphanage and he never go out to raise fund for his orphanage. பாருங்க, அவர் அநேக அனாதை விடுதிகளை ஏற்படுத்தி அனாதை பிள்ளைகளை பேணி காத்து வந்தார். ஆனால் ஒருபோதும் அந்த தேவைக்காக அவர் எங்கேயும் போய் கேட்கவில்லை. And do you know what they do? He அவர்கள் என்ன just pray. He just pray and leave it to God. And the very morning which they need the breakfast, all the food was sent. அவர்கள் செய்த காரியம் எல்லாம் தேவனுடைய பாதத்திலே ஜெபித்து விட்டு விடுவது. இப்படியாக அவர் செய்யும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த காலை உணவு அவர்களை தேடி வரும். That day my wife told me a story that he watched in YouTube. ஒரு முறை என்னுடைய மனைவி இப்படியாக சொன்னார்கள். யூடியூபிலே ஒரு காரியத்தை இப்படியாக பார்த்ததை அவர்கள் எனக்கு பகிர்ந்து கொண்டார்கள். She said that there's a lady in Singapore went to Africa to do mission work. சிங்கப்பூர்ல இருந்த ஒரு சகோதரியானவர்கள் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியம் செய்யும்படி கடந்து போனார்கள். So they are going to have a festival in like nasi biryani, like what IMT done in the past. பாருங்க, ஐஎம்டில கூட இப்படியாக நம்ம அநேக முறை நல்ல பிரியாணி சாப்பாடுலாம் போட்டு கூட்டம் நடத்தியிருக்கோம். அதே போல அவர்களும் அங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான காரியத்தை விருந்து உண்டு வைத்து அங்கு ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். And he prepared around like 50 sets of the rice, okay, the nasi, and for that event. பாருங்க, அந்த அந்த நாள்ல நடக்க போவதான அந்த நிகழ்ச்சிக்கு இந்த 50 பிரியாணி என்ற எண்ணிக்கையின்படி 50 செட் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த உணவை. And the chief or the pastors,
invite the whole village to come. அங்க இருந்த அந்த போதகர் என்ன பண்ணார், முழு கிராமத்தையும் அந்த நிகழ்ச்சியில கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படி எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார். He keeps shouting at the pastor, say, you know, we only have 50 sets for 50 people. You cannot call everyone to come. அப்ப அங்க இருந்ததான உடன் ஊழியர்கள் அந்த பாஸ்டர் பார்த்து சொன்னாங்க, ஐயா இங்க நம்ம 50 பேருக்கு தான் சாப்பாடு ஆயத்தப்படுத்தியிருக்கோம். ஆனா நீங்க முழு கிராமத்தையும் இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. And the local pastor tell that lady, you go there under the tree, you go there and pray. அப்போ அந்த பா பாஸ்டர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், "நீங்க போய் அந்த மரத்துக்கு கீழ போய் ஜெபம் பண்ணு இதுக்காகன்னு" சொன்னாரு. Then she prayed, she come back. She saw the local pastors invite even more. Now got 100, 200, 300 people came. இப்போ போய் அந்த அம்மா மரத்துக்கு கீழ ஜெபிச்சுட்டு வந்து பார்த்த பிறகு இன்னும் அதிகமான காரியத்தை பார்த்தார்கள். இன்னும் 50 பேருக்கு அதிகமா 100, 200 பேரை இன்னும் அதிகமான பேர்களை அவர் அங்க அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார். And the pastor say, don't worry, go under that tree and pray. அப்போ பாஸ்டர் மறுபடியும் அந்த அம்மாவ பார்த்து சொன்னார், "நீங்க போய் தொடர்ந்து அந்த மரத்துக்கு கீழ போய் ஜெபிச்சுட்டு வாங்கன்னு" சொன்னாரு. At the end, nearly 800 people came, all eat and satisfied, and these are the miracles of 5 loaves and 2 fish just happened once again. பாருங்க கடைசியா சுமார் 800 பேருக்கு அதிகமானவர்கள் வந்து அந்த கூட்டத்துல கலந்து கொண்டார்கள். அவர்கள வந்த அனைவரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. இது எப்படி 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை ஆண்டவர் போஷித்தாரோ, அப்படியான அற்புதம் அங்கு அன்றைக்கு நடைபெற்றது. The lady sell off everything she has in Singapore and went to Africa and served the Lord. அப்போது அந்த பெண்மணி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் சிங்கப்பூர்ல இருந்தது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய் இப்படியாக ஆப்பிரிக்காவிலே போய் தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். Do you believe that when you pray for His kingdom, you take care of God's kingdom, He will take care of yours? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து அந்த காரியத்துக்காக ஜெபித்து காரியத்தை செயல்படுத்தும் போது உங்களுடைய காரியங்களை தேவன் பொறுப்பெடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். Point number 5, the calling of the kingdom's people, you and me. It is reigning with God. அது 5வது குறிப்பு என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள். அதாவது நீங்களும் நானும் தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 Timothy chapter 2 verse 12 says that if we endure, we will also reign with Him. அதாவது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். You see, here says very clear that God wants us to reign with Him. இங்கு தெளிவா நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். But there is a condition. We need to suffer with Him. We need to walk with Him. We need to go through the hardship of allowing Him reign in us. அதாவது அதற்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். அந்த பாடுகளை நாம் சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரோடு கூட உடன் பங்காளர்களாய் அவரோடு கூட நடக்கும்போது அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாயும் காணப்படுவோம். Revelations 5 verse 10 says that, and you have made them a kingdom and praise to our God, and they shall reign on the earth. வெளிப்படுத்துதல் 5:10 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். What is a kingdom? இங்கு ராஜ்யம் என்றால் என்ன? I know you keep saying Raja, but actually in the King James Version, the earlier text is translated that He has made them kings, Kings, and priests. அதாவது இந்த முந்தைய மொழிபெயர்ப்பில் இது பார்க்கும்போது அங்கு ராஜாக்களாய் மாற்றினார், ஆசாரியர்களாய் மாற்றினார் என்று இப்படியாக அங்கு ராஜாவாகவே நம்மை மாற்றினதாக அந்த மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கிறோம். For you have made your people, God, you have made your people what? Kings and priests, meaning that we are to rule and reign and to be an intercessor, a priest to our God.
அதாவது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினதற்கான காரியம், நாம் ஆளுகை செய்கிறவர்களாய், அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாயும், அதற்காக ஜெபிக்கிறவர்களாய், அப்படிப்பட்ட அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And the Bible says, they shall reign on the earth. Hallelujah. அல்லேலூயா! வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் பூமியிலே அவரோடு கூட அரசாளுவோம். And so, God is training His children not only to be a worshiper, but to be the kingdom governors. தேவன் தம்முடைய ஜனங்களை வெறும் ஆராதிக்கிறவர்களாக மாத்திரம் பயிற்றுவிக்காமல், அவர்கள் தேவனுடைய ஆட்சியிலே, அவருடைய ஆட்சியுரிமையிலே அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பதற்குமாகவும் பயிற்சிவிக்கிறார். The intercessors, the worshipper, the missioner, the city transformation are actually expression of God's kingdom's governance. அதாவது நாம பரிந்து பேசுதல், ஆராதிப்பது, தேவனுக்காக ஊழியம் செய்வது, மாற்றங்களை கொண்டு வருது, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடாய் காணப்படுகிறது என்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறதற்கான வெளிப்பாடுகள் இவைகளாகவே காணப்படுகின்றன. But now today we have compartmentalized all these things. Intercessors is to make things answer get through. Worshipper is to build church service. Missionaries is just open new church and make more believers. And transformation actually just make testimony. We are separate all these things in small compartment until people don't understand. This is the expression of God's kingdom. பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இதையெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திலே உள்ளடக்கி வைத்துவிட்டு, ஜெப வீரர் என்றால், பரிந்து பேசுகிறவர் என்றால், பதிலை கொண்டு வருகிறவராய் இருக்க வேண்டும். ஆராதிக்கிறவராக இருக்க வேண்டும். ஊழி செய்கிறவர் இன்னும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். மாற்றத்தை கொண்டு வருகிறவர் போய் பட்டணத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இப்படியாக நாம் பகுதியாக வைத்து அதை குறுகிய எண்ணத்தோடு நாம் வைத்து விட்டோமே தவிர, தேவன் பார்க்கிற பார்வை என்னவென்றால், இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் செயல்படுத்தி வெளிப்படுத்தும் போது, அது தேவனுடைய ஆட்சியுரிமையும் ஆளுகையும் அதிகாரத்தையும் அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகின்றது. So I just want to believe one thing, that God's governments is to come to this earth. நாம் விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆட்சியானது இந்த பூமியில வர வேண்டும். And that is your calling, my calling. அதுதான் உங்களுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்புமாய் காணப்படுகின்றது. God is calling the church to become His ecclesia and to release heaven's will upon this earth. இன்றைக்கு தேவன் சபையாய் காணப்படுகிறதான இந்த கூடி வருகிறதான எக்லீசியாவை எப்படி பார்க்கிறது என்றால், தேவனுடைய பரலோக சித்தத்தை பூமியிலே நாம் விடுவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Next week, Friday, I'm going to talk about ecclesia. Follow up with this message. தொடர்ச்சியாக இந்த தொடர் செய்தியை அடுத்த வாரத்தில் இந்த எக்லீசியா என்ற தலைப்பில் கூடி வருதலை குறித்து இன்னும் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். The ultimate purpose of prayer is not personal peace, but kingdom's partnership. அதாவது இந்த ஜெபத்தின் உன்னத நோக்கம், முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கம் என்னவென்றால், நம்முடைய தனிப்பட்ட ஒரு சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வதல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த கூட்டுறவில் அவரோடு கூட பங்காளர்களாய் மாறுவதே உண்மையான ஜெபத்தின் நோக்கமாய் காணப்படுகின்றது. Amen. So, not just pray that we fill with peace, but to pray that God's kingdom come. அதாவது என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு சமாதானம் வர வேண்டும் என்று அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாயிராமல், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So, in summary, salvation is the door to the kingdom. The kingdom is the fruit of living out our salvation. அதாவது இந்த செய்தியின் முக்கிய கருத்து மைய பகுதி என்னவென்றால், ரட்சிப்பு என்பது அந்த ராஜ்யத்தின் பிரவேசிப்பதற்கான ஒரு வாயிலாய் காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த கனியானது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து நடப்பித்து ரட்சிப்பின் மூலமாய் அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். The focus of kingdom prayer is not fulfillment of human desire, but the enthronement of God.
அதாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களா இருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், தனிப்பட்ட என்னுடைய தேவைகளும், வாஞ்சைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இராமல், தேவனுடைய சிங்காசனமானது அது ஸ்தாபிக்கப்பட்டு, தேவனுடைய ராஜ்யமானது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாய் காணப்பட வேண்டும். God is calling our church to shift from salvation culture to a kingdom culture. தேவன் இன்றைக்கு சபையா இருக்கிற நம்மை பார்த்து அழைக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால், நான் ரட்சிப்பின் கலாச்சாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்திற்குட்பட்டவனாய் நான் கடப்பட வேண்டும். From a rescued believers to a governing sons and daughters. Hallelujah. அதாவது ரட்சிக்கப்பட்டு, விடுவிக்கப்பட்டு, மீட்கப்பட்டவர்களை ஆளுகை செய்கிறதான குமாரரும், குமார்த்திகளுமாய் நாம் மாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். Amen. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we really want to give thanks to you for such a wonderful moment. We learn your truth, we learn your words, and we welcome your presence on this earth as it is in heaven. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. அருமையான உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய பூமியிலே செயல்படுத்தப்படும்படிக்கு உம்முடைய பிரசன்னத்தை இந்த பூமியிலே நாங்கள் வரவேற்கிறோம். And Lord, we want to pray the Holy Spirit come ministers to us, that we will understand that, Lord, you are not only just save us, but Lord, you have brought us up as a governing body in your kingdom. தாவினரை தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. வெறும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக மாத்திரம் நீர் எங்களை ரட்சிக்காமல், நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் ஆட்சி செய்கிறவர்களாய் இருந்து உம்மோடு கூட உடன் பங்காளிகளாய் ஆட்சி செய்கிறவர்களாய் இருக்கும்படியாக எங்களை வைத்தீரே. அதை செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்யும். I want to pray that all the pastors here, as they receive the words, bring back the words, teach the members, and brought up in India, oh Lord, the children of God who knows their position in the kingdom. We bless them in the name of Jesus, Lord, we pray. ஆண்டவரே, இங்க இருக்கிறதான உம்முடைய போதர்கள் இந்த வார்த்தை கேட்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்டு இதை தங்களுடைய விசுவாசிகளுக்கு அவர்கள் போதித்து, இந்த விசுவாசிகளை ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற்றும்படிக்காக, அவர்கள் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. And everyone say, Amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். ஆமென். Amen.